ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற டிப்ஸ் எல்லாமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இன்றைக்கி நம்ம சிரட்டையில் வடை போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். நான் ஒரு சிரட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பேக் சைடெலாம் உள்ளேயுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த நாரெல்லாம். இப்போ இதில் நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தண்ணி தொட்டு ராவிட்டு நீங்கள் வடை போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வடை போட்டுடலாம். சிரட்டைக்கு பின்னாடி நான் மாவு எடுத்து வச்சுட்டு அதில் நடுசில் ஓட்டை போட்டுட்டு இப்போ எண்ணெயில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே தானாக விழுந்துருங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக வடை போட்டுடலாம். கைட்டை தான் தட்டி வடை போடணும்னு இல்லை. அதேமாதிரி வாழை இலை, கவரு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வடை போடும்போதும் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு தான் நீங்கள் வடை போடுவீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாகவும் போட்டுடலாம், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு ஷேப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நல்லா வருங்க வடை. பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம நல்ல ஷேப்போடு போட்டிருக்கோம். கையில் போட்டால் கூட இந்த அளவுக்கு வராது. இனிமேல் நீங்கள் வடை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். வடை போட தெரியாதவங்க இந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே போட்டுடலாம். பாருங்கள், வடையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக நல்லா ஷேப்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் கத்தரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கருத்து போயிருங்க தண்ணியில் போட்டாலுமே. இதுக்கு நம்ம உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம கத்தரிக்காய் கட் பண்ணி போடுவோம். உப்புக்கு பதில் நம்ம பால் சேர்த்தும் நம்ம கத்தரிக்காவை கட் பண்ணி போடலாங்க. இப்போ நான் ஒரு சட்டியில் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்ச பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா காய்க்காத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கத்தரிக்காய் கட் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆனாலுமே இந்த தண்ணியில் கத்தரிக்காய் கிடக்கும்போது கருக்கவே கருக்காதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கத்தரிக்காய் கட் பண்ணி போடுறேன், கருக்கவே கருக்காரு. நீங்கள் காரக்குழம்பு புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது நீங்கள் கத்தரிக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 1 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் சமைக்கலாங்க. நீங்கள் எப்படி கத்தரிக்காய் கட் பண்ணீங்களோ அதே மாதிரி நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் உங்களுக்கு கத்தரிக்காய். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா கத்தரிக்காயுமே நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், கத்தரிக்காய் கருக்கவே இல்லை பாருங்கள், நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதை க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டு நிறையா பேர் முருங்கைக்கீரை வாங்க மாட்டோம். எல்லா கீரையோட முருங்கைக்கீரைக்கு தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் இப்போ தான் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை ஒரு பேப்பரில் வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை கை வலிக்காமல் நம்ம கையே படாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு பேப்பரில் சுற்றிட்டு நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் முருங்கைக்கீரை எப்படி இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் இதை ஒன்றுமே பண்ணாண்டாங்க, கையில் எடுத்துகிட்டு இப்படி தட்டுனாலே போதும், உங்களுக்கு எல்லா கீரையுமே அப்படியே விழுந்துடும். பாருங்கள், நான் லைட்டாக தான் தட்டுறேன் பாருங்கள், எல்லா கீரையும் விழுந்துட்டு. நீங்கள் 2 மணி நேரம் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை நம்ம உருவணும்னு தேவையே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம கீரை நமக்கு ரெடி ஆயிரும். இப்படி பண்ணும்போது நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் கூட முருங்கைக்கீரை வாங்கி சமைக்கலாங்க. இனிமேல் முருங்கைக்கீரை யாரும் வாங்க மாட்டேங்க அப்படின்னாலும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் டெய்லியே கூட முருங்கைக்கீரை பொரியல் நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் எல்லா கீரையுமே உருவிடுதேன். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் எந்த கீரையுமே கைட்டையே உருவலைங்க. இந்த மாதிரி தான் நான் தட்டுறேன், அப்படியே எல்லாமே விழுந்துட்டு பாருங்கள். இதில் இருக்கிற அந்த காம்பை மட்டும் நம்ம எடுத்துட்டால் போதும். இந்த தட்டும்போது காம்பு கொஞ்சம் சேர்த்து விடும். இந்த காம்பை மட்டும் பிறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக நம்ம முருங்கைக்கீரையை உருவிட்டோம் பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வேர்க்கடலையே ரொம்ப சிம்பிளாக வந்து அதோட தோலெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஆறவும் செஞ்சிருச்சுது. இப்போ வந்து இதை ரொம்ப சிம்பிளாகவே இந்த தோலெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு துணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த துணினாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வேர்க்கடலையை இதில் தட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கிறதுனால நான் வந்து 2 வாட்டியாக இதை வந்து தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடலையை தட்டிட்டு இப்போ அந்த துணியை மடிச்சிட்டு நம்ம வந்து கைட்டையே லைட்டாக ராவி விட்டாலே போதும், நமக்கு வந்து எல்லா தோலுமே வந்து ரிமூவ் ஆயிருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வேர்க்கடலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு குயிக்காக வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிடலாங்க. வறுக்கணும் வைக்கணும் எதுவுமே தேவையில்லை. 2 காஞ்ச மிளகா, பூண்டு, வேர்க்கடலை, புளி சேர்த்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவே சட்னியை வச்சுக்கலாம். அழுத்தி தேய்க்கணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக வந்து நம்ம இதை தேய்ச்சி விட்டாலே போதும், நமக்கு கடலெல்லாம் நல்லாவே உருந்துடும். அதோட தோல் பாருங்கள், நான் லைட்டாக தான் வந்து தேய்ச்சிருக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்து உருந்துட்டுன்னு பாருங்கள். இப்போ இந்த தோலை நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து எடுத்துடலாம், வேர்க்கடலை தனியாக தோல் தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இதெல்லாம் ரெடி ஆயிருச்சுது. இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம வடைலாம் அரிப்போம்ல, அந்த பண்டம்லாம் போடுறதுக்கு ஆயில், அந்த அரிப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கடலையை வந்து நம்ம இதில் தட்டிக்கலாம். நான் எல்லா கடலையுமே நான் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தட்டிட்டு இப்போ இதை லேட்ஸாக நம்ம வந்து குலுக்கி விட்டாலே போதும், நமக்கு வந்து வேர்க்கடலை மேலேயும் தோலெல்லாம் வந்து அந்த பிளேட்லேயும் விழுந்துடும். பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எவ்வளோ வேர்க்கடலைனாலும் வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கடலை தனியாக தோல் தனியாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டைம் இதை வந்து ட்ரை பண்ணாலே நீங்கள் வந்து எப்போவுமே இந்த டிப்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நம்ம நிறைய கடலை வறுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு, சட்னிக்கு, எதுக்குனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதேமாரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கும் வேர்க்கடலை வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே ஒன்றும் செய்யாது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நான் அந்த பெரிய கப்புக்கு 1 கப்புக்கு அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தோல் பாருங்கள் நமக்கு எவ்வளோ காணம் வந்திருக்குதுன்னு. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.